ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி, ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் முன்னாள் வடமாகாண அமைச்சர் கே சர்வேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். உள்ளாட்சி சபை எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் கடந்த கால அரசியல் நிகழ்வுகள், தற்கால அரசியல் சூழ்நிலைகள் என்பவை பற்றியும் ஆரோக்கியமான வகையிலே இன்று கலந்துரையாடல் நடைபெற்று இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவையை அது சம்பந்தமாக தொகுதி வாரியாக வட்டார ரீதியாக இந்த தேர்தலை எப்படி நாங்கள் கையாளப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்கள், அதுபோன்று யாரோடு இணைந்து பயணிப்பது, ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான பல விடயங்கள் இன்று கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த முடிவுகளையும் நாங்கள் எட்டவில்லை. தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று மாவட்ட குழுக்களை புனரமைப்பு செய்வது அல்லது மீள் கட்டுமானம் செய்வது. அதே போன்று எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு செயற்பட வேண்டும், அதற்கான கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்கள் தீர்மானங்கள் எடுத்து அதனை அந்த ரிப்போர்ட்டை அனுப்புவதன் ஊடாக அதற்கேற்ற வகையிலே எங்களுக்கு அடுத்த எங்களுக்குரிய கட்டமைப்புகளை சீர் செய்து, அதாவது இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி சீர் செய்து முன்னோக்கி நகர்த்த புதிய தலைவர், புதிய துணைத் தலைவர் தெரிவுகள் போன்றவை நடைபெற்று உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்கின்றது. அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன போன்றவை பேசப்பட்டது.